ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் சந்தோஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலைல ஏஞ்சல்லேருந்தே கன்ஃபியூஷனாக இருக்குங்க. ஆஃபீஸ் போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். இப்போ அதே மாதிரி தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு குளிக்கலாமா, குளிச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமா, இல்லை சாப்பிட்டு குளிக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ யோசித்து இப்போ ஒரு வழியாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். எனக்கு கடைசியில் ஆஃபீஸ்க்கும் போகல, வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன் வீடியோக்கெலாம். ஸோ இப்போது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குங்க. அதனால் மூவி போகலான் இருக்கேன். வாங்க போகலாம். நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்ம வண்டி எடுக்கிறோம்பா. நம்மக்கிட்ட 2 வண்டி இருக்குது. ஒரு வண்டி ஜொமேட்டோ இதுக்கெலாம் ஓட்டுறதுக்கு. கைஸ் கிளம்பிட்டோம். ஆனால் இப்போ என்னன்னா மணி இங்கே 2:45 3 மணிக்கு ஷோ. ஆடியெல்லாம் போகிறேன்றேன், தெரில போக முடியுமான்னு. வாங்க தான் ரெட்டேரி போயிட்டுருக்கோம். ரெட்டேரியில் இருக்கோம். 5 நிமிஷம் தான் இருக்குது 3 போக முடியுமா தெரியலையே. வாங்க போய் பார்ப்போம். கைஸ் நம்ம லேட்டாக வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோன்னா பேட்ராட்ன்ற ஒரு மூவிக்கு தான் வந்திருக்கோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னாரு. பரவாயில்லண்ணா அது கொடுங்கண்ணா, அதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கரா பார்க்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான். சரி வாங்க போகலாம். எப்படியோங்க ஒரு வழியாக தனியாக படத்துக்கு போயிட்டு வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. மலையாள மூவி தான். மம்முட்டி மோகன் நல்லா இருந்தார். பேட்ரியாட் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் மம்முட்டி சொன்னார் பேட்ரியாட் ஏதோன்னாரு, அது புரியல. நம்ம எது நேமே வச்சுக்கோம் பேட்ரியாட்ன்றது. நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம். இப்போ அடுத்து எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். நம்ம மூவி முடிச்சுட்டு நேராக போரூர் போயிருந்தோம். அங்கே ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அப்படியே அங்கே கிட்ட இருக்க எக்கோ பார்க் போயிருந்தோம். அப்படியே போய் அங்கேருந்து பேசிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நேராக அண்ணா நகர் தான் வந்தோம். என்னோட ஓல்டு கொல்லீக், அவர் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி சொல்லலாம். அவர் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன்னு சொன்னார், நிஞ்சா 300. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட க்ரோத்தை பார்க்குறப்போ. அதை நான் அவர் மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அதனால் அவர் அண்ணா நகர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படியே போய் அவரை பார்த்துட்டு அவரோட ஒரு அட்டி போட்டு பேசிட்டு ஒரு ரவுண்டு போயிருந்தோம். சரியாக இருந்துச்சுங்க. ஸ்போர்ட்ஸ் பைக் தான் இருந்துச்சு. அந்த சவுண்டே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு வீடியோலாம் எடுத்து கொடுத்துட்டு அவருக்கு அங்கேருந்து அப்போ நம்ம கிளம்பிட்டோம். வரப்போ எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, அதனால் நம்ம கேக் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒப்ராமா போயிருந்தோம். போயிட்டு யோசிச்சுட்டு கன்ஃபியூஷனாக இருந்து எந்த கேக் வாங்குறதுன்னு ஃபைனல்லி தெராமிசோன்னு சொல்லி ஒரு பிஸ்கெட்லாம் வச்சு ரவுண்டாக ஒரு கேக் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் அந்த கேக்கை நம்ம வாங்கின்னு வீட்டுக்கு வந்துடும் கைஸ்.